அலைக்கும் அஸ்லாம். இவர் உயிரோடு இருக்கும்போதும் சரி, மரணத்தோட இறுதி தருவாயில் இவர் இருக்கும்போதும் சரி, தனக்கு அடுத்தபடியாக இஸ்லாமியம் சார்ந்த வாரிசு யாருன்னு அவர் அறிவிக்கவே இல்லைங்க. நம்ம இந்து மார்க்கம் சார்ந்து சாய்பாபா அவர்களை சொல்லுவாங்கள்ல, லிட்டரலாக அதே மாதிரி தான் இங்கேயும் 2 பேருமே தனக்கு அடுத்த வாரிசு ஆன்மீகம் சார்ந்த யாருன்னு சொல்லவே இல்லை. ஸோ ப்ராஃபட் முகமது அவர்கள் மறைவுக்கு பிற்பாடு இஸ்லாமியர்கள் இடையில ஒரு விஷயம் பெருசாக மாறுது. இவருக்கு பிற்பாடு வாரிசாக ஒருத்தர் கட்டாயமாக வேணும், அவருக்கு மகன் இல்லை அப்படின்றதுனாலேயே நாம் வாரிசுன்ற ஒரு விஷயமே வேணான்னு முடிவு பண்ணிடக்கூடாதுன்னு இஸ்லாமியர்கள் மத்தியில் பேச ஆரம்பிக்கிறாங்க. இதில் ஒரு தரப்பு இஸ்லாமியர்கள் என்ன சொல்கிறாங்க, அபுபக்கர் இருக்கார்ல, இவர் யாருன்னா ப்ராஃபட்டோட நெருங்கிய நண்பருங்க, இவரை நாம் முகமது நபி அவர்களுக்கு அடுத்தபடி அறிவிச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. இஸ்லாமிய மார்க்கத்தை வழிநடத்துகிற மிகப்பெரிய பொறுப்பு அபுபக்கர் கொடுக்கலான்றாங்க. ஃபர்ஸ்ட் கேலிஃப் ஆஃப் இஸ்லாம் அப்படின்ற பெயரும் இவருக்கு கிடைக்குது. அதாவது கேலிஃப்னா ஆட்சி பண்ணுறவன்னு சொல்லாமல் அபுபக்கர் அவர்களை யார் யாரெல்லாம் ஏற்றுக்கிட்டாங்களோ அவங்கெல்லாம் சன்னி பிரிவு இஸ்லாமியர்கள் சொல்லப்படுவாங்க. இன்னொரு தரப்பு இஸ்லாமியர்கள் என்ன பண்ணிட்டாங்க, ப்ராஃபட்டோட குடும்பத்திலிருந்து ஒருத்தர் வேணும், நண்பர் ஓகே ரைட்டு, நண்பரோடு இருந்துக்கிட்டோம், பட் அவரோட குடும்பத்திலிருந்து ஒருத்தர் வேணும். அந்த வகையில் ப்ராஃபட்டோட மருமகன் இருக்கார்ல அலி என்கிற அலி இப்னு அலி தலிப், இவரை நாம ஏற்றுக்கலாம் அப்படின்னு சொன்னவங்க ஷியா பிரிவு இஸ்லாமியர்கள். ரொம்ப நாளாக செய்திகளை கேட்டிருப்பீங்களே, சன்னி பிரிவு இஸ்லாமியர்கள், ஷியா பிரிவு இஸ்லாமியர்கள், இப்படி உருவானவங்க தான். இந்த ஷியா அப்படின்ற வார்த்தையே ஷியா தலி அப்படின்ற அரபுலேருந்து வந்த வார்த்தைங்க. இதுக்கான பொருள் என்னன்னா, அலியின் கட்சிக்காரர்கள், அலியை பின்பற்றுவோர், அப்படி இல்லைன்னா அலியின் பிரிவு அப்படின்னு பொருள். செகண்ட் லார்ஜஸ்ட் பிரான்ச் ஆஃப் இஸ்லாம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஷியா பிரிவு தான்.